கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபுக்கு அவனுடைய பிரயாணங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து, நீ பதாம் அராமிலே நீ போய் உன்னுடைய மாமாவுடைய வீட்டில், தாயினுடைய சகோதரனுடைய வீட்டில் போய் பத்திரமாக இரு என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறான். அவன் இப்படியாக தன்னுடைய மாமாவுடைய லாபானுடைய வீட்டு இருக்கிற இடத்துக்காக அவன் கடந்து செல்கிறான். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு 28ஆம் அதிகாரம் 16 10-11 பார்க்கும் பொழுது, யாக்கோபு பெயர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களின் ஒன்றை எடுத்து தன் கலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு அதிக பயத்தோடு கூட ஒரு கலக்கமான நிலையில் இந்த யாக்கோபு அவன் போகிறான். பாதாம் அராமுக்கு போய் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த இடத்துல போகிறான். அவன் தன்னந்தனியாக அவன் போகிறான். அவன் கூட யாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த பெயர்சபான்கிற இடத்த விட்டு கடந்து சென்றுட்டு அங்கே இருக்கும் பொழுது ராத் தங்குகிறான். அப்பொழுது ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து கொண்டு நித்திரை அடைகிறான். அப்பொழுது நடந்ததான ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் இருந்தார்கள் என்று அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியாக அந்த தரிசனத்தை, அவன் சொப்பனத்தை பார்த்து விட்டு அவன் முழிக்கும் பொழுது பயந்து போனான். தேவன் இந்த இடத்துல என்னை சந்தித்தார், நான் தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நான் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் பின் வசனங்களை படித்து பார்ப்போம்னு சொன்னால் 17வது வருஷத்தில் அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல். பாருங்கள், அவன் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு இடத்துல படுத்து தூங்கி கொண்டு வானத்தின் வாசலை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த இடம் அவனுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு இடமாக மாறுகிறது. அவன் திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவனை ஆண்டவர் இடைப்படுகிறார். அவனுக்கு அந்த இடத்துல சந்திக்கிறார். என்கவுண்டர் என்று சொல்லலாம், சந்திக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அந்த இடத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று சொன்னால் தேவன் இருக்கிற இடம், தேவன் தங்குகிற இடம், தேவனுடைய வாசஸ்தலம், வானத்தின் வாசல் என்கிறதான அர்த்தம் கொள்ளதான ஒரு பெயரை இடுகிறான். அதோடு கூட அவன் என்ன சொல்கிறான், ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் அந்த இடத்துல. அப்பொழுது யாக்கோபு, தேவனோடு என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அதோடு கூட நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல அருமையான ஒரு பொருத்தனையை பண்ணுகிறான். கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஓட்டாண்டியாக ஓடுகிறான். போகிற வேளையில் ஒரு வவுப் செய்கிறான் ஆண்டவரிடத்தில், நான் திரும்பி வருகிற வேளையில் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன், எல்லாவற்றிலும் காணிக்கையை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறான். வாக்கு கொடுத்தபடி அவன் செய்தான் என்று பிற்காலத்தில் பார்க்கிறோம். 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிற வேளையில் தேவன் அவனை ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு கிடைத்ததான ஒரு பெரிய அவன் எத்தனாக இருந்தாலும் கூட, அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் கூட, தேவன் அவனை இடைப்பட்டு அந்த இடத்துல அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவரை உண்மையாக நாங்கள் தேடுவோம் என்று சொன்னால் இந்த வானத்தின் வாசலை பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாமும் ஆண்டவருக்கு என்று பொருத்தனை செய்வோம். யாக்கோபு பொருத்தனை பண்ணது போல அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று அழைக்கப்படத்தக்கதான அந்த தேவன் தங்கியிருக்கிற இடத்துல நம்முடைய வீடு ஒரு பெத்தேலாக மாற ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இடத்துல யாக்கோபுக்கு நீர் கொடுத்த தரிசனத்தின் சொப்பனத்தின்படியாக ஆண்டவரே, தேவதூதர்களை அவன் கண்டான், அவர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும் கண்டான். அந்த இடத்துக்கு அவன் ஒரு பெயரை வைத்து பெத்தேல் என்று பெயர் சூட்டினான் என்று பார்க்கிறோம்.
அதுபோல் ஆண்டவரே அவனோடு தேவனோடு கூட பொருத்தனை பண்ணினான் என்று பார்க்கிறோம். அந்த பொருத்தனை அதை நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை செய்தான், அதற்காக கஷ்டப்பட்டான், போராடினான் என்று பார்க்கிறோம். இப்போ யாக்கோபை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்ற வேளையில் பொருத்தனை பண்ணத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.